ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரெயின் டிடெக்டர் அலாரம். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம வீட்லேயே எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் லெவலில் எக்ஸிபிஷனுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து மேக் பண்ணிக்க முடியும். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெக் கண்டென்ட் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக டெக்னிக்கல் கண்டென்ட்டும் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்பவே உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படும்னு வந்து நான் சொல்லிடுறேன். 2 பிளேடு வந்து தேவைப்படும். அடுத்ததாக BC547 டிரான்சிஸ்டர் NPN வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வந்து கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் HW பேட்ரி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் வந்து எடுத்துக்கோங்க. சவுண்டுக்காக பார்த்தீங்கன்னா பஸர் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 20 ரூபா இருக்கும். ஒரு LED லைட் வந்து தேவைப்படும். ஸோ LED லைட் வந்து உங்களுக்கு தேவையான கலரை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்டிமேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெட் அண்ட் ப்ளூ வந்து எரியிற மாதிரி ஒரு LED வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக LEDயோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டர் வந்து 1 ohmல வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேட்ரி கனெக்டர் வந்து எடுத்துக்கோங்க. பேட்ரியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டிங் ஒயர்ஸ். ஸோ இது மட்டும் இருந்தாவே இந்த ப்ராஜெக்டை வேறு லெவலில் நம்ம வந்து செஞ்சிட முடியும். ஸோ எப்படி வந்து நம்ம கனெக்ஷன் எல்லாம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் நான் 2 பிளேடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஒயர் வந்து அதிலிருந்து வரும். அடுத்ததாக LEDயிலிருந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NPN BC547 டிரான்சிஸ்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும். பேஸு, எமிட்டர், கலெக்டர்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஸர் வந்து இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி பஸர்லேருந்து 2 ஒயர் வரும். அதே மாதிரி பேட்ரிலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். சுவிட்சுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு 1 by 1 சொல்கிறேன். பிளேடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்ரியோட பாசிட்டிவில் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். சேம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட எமிட்டர் டெர்மினலில் வந்து இந்த ஒயரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஸ் ஒயர் வந்து இருக்கும் டிரான்சிஸ்டரில். ஸோ அந்த ஒயர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பிளேடோட இன்னொரு சைடு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லோ ஒயர் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயர் பத்தாதனால ப்ளூ ஒயர் கனெக்ட் பண்ணி இன்னொரு சைடு பிளேடில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிளேடு பார்த்தீங்கன்னா 2மே ஜாயிண்ட் ஆகாத மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம தண்ணி வந்து படும்போது நம்மளுக்கு வந்து பஸர் சவுண்டு வந்து கேட்குற மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணியிருக்கிறோம். கனெக்டர் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு பஸரோட பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டிரான்சிஸ்டருக்கான கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. LED கனெக்ஷன் வந்து பார்த்துடலாம். LEDயோட பாசிட்டிவ் ஒயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கேன். எல்லோ கலர் கொண்டு வந்துட்டு பஸரோட நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக LEDயோட நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ் ஒயரை வந்து நீங்கள் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. 1 சைடு. அனதர் சைடு வந்து இன்னொரு ஒயர் கனெக்ட் பண்ணி அதை வந்து பேட்ரி டெர்மினலோட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. பேட்ரியோட நெகட்டிவில். ஸோ அவ்வளோதான் வந்து கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் கனெக்ஷனில் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கனெக்ஷன் டயக்ராம் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அது மூலிமா இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மழை பெய்யும் போது இந்த பிளேடில் வந்து 2 சைடும் தண்ணி பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பஸர் சவுண்டு வந்து கேட்கும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் வாட்டர் ட்ராப் வந்து கரெக்டாக அந்த பிளேடில் படுற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸர் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. LED பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளிங்க் ஆகி எரியும். ஸோ நீங்கள் ஸ்கூல் லெவலில் இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்கிறீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதுவே காலேஜ் லெவலில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஏன்னா காலேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா அடினோ நானோ யூஸ் பண்ணி ப்ரோக்ராமெல்லாம் பண்ணி ப்ராஜெக்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் லெவலில் இது பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஒரு 7th 8th ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகும்போது இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ப்ரைஸ் கூட வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக கனெக்ஷன் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் கனெக்ஷனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட கனெக்ஷன் டயக்ராம் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் கனெக்ஷனை வந்து பார்த்து கொடுத்துக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து சொல்லிடுறேன். இப்போ மழை வர்றது வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. சுவிட்சை மட்டும் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஸோ மழை வந்து வரும்போது அந்த ரெயின் ட்ராப் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இந்த பிளேடில் வந்து படும். இந்த 2 பிளேட்லேயும் வந்து வாட்டர் ட்ராப் படும்போது நம்மளுக்கு பஸர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும்.
ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட்னே சொல்லலாம். ஸோ ஈஸியாக வந்து லோ ப்ரைஸில் இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம செஞ்சுக்க முடியும். நான் ரொம்ப இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதுவுமே செலவு பண்ணல. செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிளேடு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு வீட்லேயே இருந்துச்சு. இது வீடு மேக் பண்ணுறதுக்கு கார்போர்ட் அட்டையும் வீட்லேயே இருந்துச்சு. பெவிக்கு யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டிமீட்டர் கட் பண்ணி வீடு மாதிரி செஞ்சாச்சு. ஸோ டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா NPN BC 547ன்னு சொல்லிட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டாலே தருவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். அடுத்ததாக பஸர் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. சுவிட்சு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். கனெக்டிங் ஒயர்ஸ் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 20 ரூபா. HW 9V பேட்டரின்னு கேட்டாவே கொடுப்பாங்க. அடுத்ததாக பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். அடுத்ததாக LED வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கலரு, ப்ளூவும் ரெட்டும் வந்து எரியும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 3 ரூபா சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டர் வந்து இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் வீட்டில் யாராச்சும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்யலான்னு ஆசையாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே. நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ இதோட கனெக்ஷன் டயக்ராம் வேணும்னாலும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். இன்னும் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னிக்கல் வீடியோனே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம மொபைல் வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது கூட ப்ராஜெக்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.